தற்போதைய கிடைத்த செய்தியாக சென்னை கமலாலயத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகள். ஒரு 10 வருஷம் ஓடிருச்சு. டிசிஷன் எடுக்காம 10 வருஷம் ஓடிச்சே தவிர அதுல ஊழலும் ஒரு விதமா மக்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விலைவாசியோ வேலை வாய்ப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அக்கறை செலுத்தாமல் நாடு நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால 2014 வந்த புது அரசின் மேல் மக்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு. எக்கனாமிக்கலி இந்த நாட்டை முன்னேற்றுங்க, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வரத்துக்கு வேணுங்கிற செயல்பாடுகள் நீங்க எடுக்கணும், விலைவாசியை கட்டுப்படுத்தணும். நம்ம நாடு மீத வெளிநாட்டில் இருந்த ஒரு அபிப்பிராயம், ஐயோ இங்க எதுவுமே நடக்காது, ஊழலா இருக்கும், இங்க நம்ம வந்தோம்னா குழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி நம்ம நாட்டுக்காரங்களை வெளிநாட்டில் போனவங்க கூட இங்க நம்ம குழைக்க முடியாது, படிப்பு இருந்தாலும் திறமை இருந்தாலும் இங்க நம்ம உருப்பிட்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்மளுக்குன்ற அந்த நம்பிக்கை இல்லாம நம்ம நாட்டை பத்தி ஒரு இம்ப்ரெஷன், சரியான இம்ப்ரெஷன் இல்லாத அந்த ஒரு நிலைமையில புது கவர்மெண்ட் வந்தது. அந்த புது கவர்மெண்ட் மேல அதனால எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தது, இப்பவும் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் மக்கள் எங்களுக்கு கொடுத்த மேண்டேட், இது நீங்க பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு டெல்லிக்கு அனுப்பினது. அதனாலதான் 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தனி கட்சிக்கு முழுமையான மெஜாரிட்டி கொடுத்து வாங்க நீங்க நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு ஓட்டு கொடுத்தாங்க. கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகு ஓட்டு கொடுத்தவங்களுக்கு மட்டுமே அந்த கவர்மெண்ட்ன்றது இல்லை. நாட்டு மக்கள் அனைவருக்கும் சேவை பண்ண வேண்டிய, நாட்டு மக்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவைப்பட்ட அளவில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா என்னெல்லாம் நடக்கணுமோ, நற்காரியங்கள் என்னெல்லாம் நடக்கணுமோ அதை நடக்கிறதுக்கான ஒரு ஆணை. அதனால எங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள மாத்திரம் நாங்கள் பார்த்துப்போம், மீதி பேரை பார்த்துக்க மாட்டோம் எந்த கவர்மெண்ட்டும் சொல்ல முடியாது. ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் பொருளாதார ரீதியில நடக்க வேண்டிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நடத்திட்டே போனோம். அதே மாதிரி புது புது சட்டங்கள் எடுத்துட்டு வரணும், அதையும் எடுத்துட்டு வரணும். இது ஒரு கடமை, இந்த புது கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய ஒரு கடமை. அதை நிறைவேற்றுறதுக்கு தான் போன வருஷம் ஜூலைல, அதாவது ஒரு ஓட் ஆன் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் பிப்ரவரியில கொடுத்துட்டு யூபிஏ கவர்மெண்ட் போயிட்ட பிறகு ஜூலைல ஒரு ஹாஃப் அ பட்ஜெட், அதே மிகு 2014-15 மீதி இருக்கக்கூடிய 6-7 மாசங்களுக்காக ஒரு பட்ஜெட் ஜூலைல கொடுத்தோம். அந்த ஜூலை பட்ஜெட்லேயே யூபிஏ அரசாங்கம் என்னெல்லாம் அமௌண்ட்ஸ் ஃபிக்ஸ் அப் பண்ணிட்டு போயிருந்தாங்களோ அதுக்கு ஒத்துக்கிட்டு அதை ஒரு சேலஞ்சை எடுத்துட்டு அந்த பிஸ்கல் டெபிசிட், அந்த பிஸ்கல் டார்கெட்ஸ் நாங்கள் மீட் பண்ணுவோம்னு கூட சேலஞ்ச் கொடுத்தோம். அதாவது அரசுங்கிறது ஒரு கண்டினியூவல். சில நிர்ணயங்கள் முன்னாடி எடுத்த கவர்மெண்ட்டும் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் அவங்க எடுத்த நிர்ணயம்ன்றதுனால எங்களுக்கு அதை பானான்னு ஒதுக்கி போட்டுட்டு நாங்கள் புது நிர்ணயம் எடுக்கக்கூடாது. அந்த ஒரு தொடர்பு இருக்கணும்ன்றதுனால அந்த கண்டினியூட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு சில கடினமான நிர்ணயங்களை கூட இருக்கக்கூடிய நிதி நிலவரம் எப்பேற்பட்டதா இருந்தாலும் கூட அவங்க செட்டப் பண்ணியிருந்த அந்த டார்கெட்டுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டு நாங்கள் பண்ணி காட்டுறோன்ற ஒரு சேலஞ்சை காமிச்சோம். அதே வழியில பட்ஜெட் செஷனுக்கு அப்புறம் வின்டர் செஷன்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க, ராஜ்யசபாவா இருந்தாலும் லோக்சபாவா இருந்தாலும் 100% மேல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சாங்க. 100% லோக்சபா, 138% லோக்சபா, 109% ராஜ்யசபா ஃபுல் டைம் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காமிச்சோம். அதுல எல்லா கட்சிகளோட ஒத்துழைப்பும் இருந்தது, எதிர்கட்சிகளோட ஒத்துழைப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. அதுல நிறைய சட்டங்கள் பாஸ் பண்ணப்பட்டது. பழைய சட்டங்கள் எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாம இருந்ததோ அதெல்லாம் கூட வித்ட்ரா பண்ணிக்கிட்டோம். ஸோ தட் நம்ம நாட்டில் வேண்டாத சட்டத்தை வச்சு ஊழல் பண்றதுக்கு ஒரு வழியா சில பேர் சில இடத்துல எல்லாரையும் நான் சொல்லலை, மக்களை இடைஞ்சலுக்கு உட்பட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. பழைய வேண்டாத சட்டத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, எளிமையான சட்ட ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம நாடு நடக்கணும்ன்ற அந்த எண்ணத்தோட நடத்திட்டு போய் இதெல்லாம் ஒரு விதத்துல 60 வருஷமா ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பார்ட்டிக்கு பயத்துல ஒரு விதமான கலக்கத்தை உண்டாக்கி, இது என்ன புதுசா வந்த இவங்க நல்ல ஆட்சி பண்ணி காட்டுறாங்க, மக்களுக்கு ஏழை மக்களுக்கு வேணுங்கிற சில ப்ரோக்ராம் பண்றாங்க, ஜன்தன் யோஜனா சும்மா
யோஜனான்னு ஒரு பிளான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இல்லாம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆளை அனுப்பி அம்மா உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கா இல்லையா, அக்கௌண்ட் ஏற்படுத்திக்கங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும், உங்களுக்கு வருவாய் இருந்தாலும் இல்லாட்டியும் அக்கௌண்ட் இருக்கணும், உங்க அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸா இருந்தாலும் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு அது ஒரு மிஷன் மோட்ல நடத்தி நாங்க செட்டப் பண்ண டார்கெட்டுக்கு முன்னாடியே எத்தனை பேரை கவர் பண்ணமோ அத்தனை இன்னைக்கு 17.5 crores of people have been covered under. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம் பத்தி கூட நான் நிறைய சொல்ல முடியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். 12 ரூபால ஒரு ஆனுவலி நீங்க 12 ரூபால ஒரு இன்சூரன்ஸ் ஒவ்வொரு வருஷம் 12 ரூபா கட்டினா போதும், உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சப்போஸ் உங்களுக்கு எதனா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கவரேஜ் கிடைக்கும். ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு செய் எழுந்தோ கால் எழுந்தோ போனீங்கன்னா அதுக்கு 50,000 இல்லை உயிரிழந்து போயிட்டாங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுக்கறதுக்கான எளிமையான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது பொதுமக்களுக்கோசம் ஏழை மக்களுக்கு எடுத்துன்னு வந்த ஸ்கீமே தவிர பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு 12 ரூபா கொடுத்து இன்சூரன்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது, அவங்களுக்கோசம் இல்லை இந்த ஸ்கீம். அதனால திருப்பி இது பெரிய பணக்காரங்களுக்கோசம் இண்டஸ்ட்ரியல் முதலாளிகளுக்கோசம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யாராவது சொல்லிட்டு இருந்தா இந்த ஸ்கீமை உதாரணமா எடுத்துட்டு நான் கேட்கிறேன், இந்த 12 ரூபா ஸ்கீமுக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு வருவாங்களா, இல்ல பணக்காரன் வந்து இந்த 12 ரூபா ஸ்கீம்ல எனக்கு 1 லட்சம் ரூபாய் கவரேஜ் பண்ணணும்னு வருவானா? இது சாமானிய ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கோசம் போட்ட ஸ்கீம்ன்றது கிளியரா இருக்கும். அதே மாதிரி பென்ஷன் ஸ்கீமை பத்தி சொல்லி அந்த பென்ஷன் ஸ்கீம்ல இன்னிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 40 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சோ ஒரு பெண்ணானாலும் ஏழையா இருந்தாலும் எனக்கு ஒரு பென்ஷன் வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும். அரசு உத்தியோகம் இருந்தாதான், எனக்கு அரசு வேலையில இருந்தாதான் எனக்கு பென்ஷன் கிடைக்கும்ன்ற அந்த எண்ணம் போய் நான் அரசுல வேலை பார்க்காட்டினாலும் கவர்மெண்ட் வேலையில இல்லாட்டினாலும் எனக்கு பென்ஷன் கிடைக்கும்ன்ற அந்த உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இப்படியாக நிறைய ஏழை மக்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸும் எடுத்துட்டு வந்து பார்லிமெண்ட்டையும் நல்லபடியா நடத்தி காமிச்சு வெளிநாட்டுல யெமன்ல யுத்தத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தில் இருந்த மக்களை நல்லபடியா அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுலையோ இல்ல நேபாளில் எர்த் குவேக் டைம்ல நம்ம டைம்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலமாவோ ஒவ்வொரு நாட்டிலையும் விசிட் பண்ண ஒவ்வொரு நாட்டிலையும் நம்மளுக்கோசம் நல்லெண்ணங்களை குட் விஷஸ் பில்டப் பண்றதுலையோ அங்கிருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வளர்க்கறதுலையோ ஒவ்வொரு நாட்டு விசிட்டுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரெக்கார்டு பப்ளிக்லி அவைலபிள். இப்படியாக உள்நாடா இருந்தாலும் வெளிநாட்டா இருந்தாலும் நல்லபடியா நாட்டை நடத்தி காட்டணும்ன்றத 1 வருஷத்துக்குள்ள மோடி அவர்கள் நடத்தி காமிச்சிருக்காங்க நல்லபடியா. திருப்பி நான் சொல்றேன், காங்கிரஸ் பார்ட்டிக்கு இதெல்லாம் ஒரு விதத்துல பீதியை கிளப்பிடுச்சு. ஐயோ இது என்ன இவங்க நல்லா நடத்திட்டே போறாங்க, நம்ம 60 வருஷமா ஆட்சி புரிஞ்சாலும் இவங்க 1 வருஷத்துல இவங்க நடத்தி காட்டுறாங்களே என்னது இது அப்படிங்கிற அந்த அளவு ஒரு பயம் அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வந்ததுலேருந்து இந்த கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுலேருந்து எந்த கட்சியை ஆட்சியில் இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் நல்லுறவு இருக்கணும், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ன்ற அந்த தத்துவத்தில் இந்த நாடு நடத்தணும். அதனாலதான் அவர் டீம் இந்தியான்ற எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க மோடி அவர்கள். எல்லாரும் நம்ம நாட்டில் ஒரு டீமா நடத்திட்டு போனோம், ஒரு ஸ்டேட் எங்கேயாவது பின்தங்கி இருந்தா கூட நாடு முன்னேறாது. அதனால எல்லா ஸ்டேட்டோடையும் ஒத்துழைங்க, நல்லபடியா எல்லா ஸ்டேட்டும் முன்னேறணும்ன்ற அந்த தத்துவத்தில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 2 உதாரணம் எடுக்கிறேன். இந்த ஒரு விதமான பீதி, காங்கிரஸுக்கு ஒரு விதமான பயம் அந்த ஒரு உருவாயிட்டு இருக்கு காங்கிரஸ் மனசுல. இன்னொரு பக்கத்துல இந்த டீம் இந்தியா எல்லா ஸ்டேட்டோடையும் கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் பில்டப் ஆயிட்டு வருது. இதை பார்த்து காங்கிரஸ் பார்ட்டி, இதை நான் ஸ்பெசிபிக்கா காங்கிரஸ் பார்ட்டியை பத்தியே சொல்றேன், பிளானிங் கமிஷனை இனிமே நம்ம நாட்டுக்கு சென்ட்ரலைஸ்ட் பிளானிங் இனிமே உதவாதுன்ற அந்த எண்ணம் அந்த சோசியலிஸ்ட் செட்டப்லேருந்து பிளானிங் கமிஷனை நீத்தி ஆயோகா மாற்றி அதை ஒரு சேஞ்ச் பண்ணி புதுவிதமான பிளானிங் பண்ணணுன்றதுக்கு எல்லா ஸ்டேட்டையும் கூப்பிட்டு வரவழைச்சு நீங்க வந்து உட்காருங்க, சொல்லுங்க சீஃப் மினிஸ்டரா உங்களோட எண்ணங்கள் என்ன, இந்த நாடு எப்படி நடத்தணும், லோவர் லெவல்ல பிளானிங் எப்படி இருக்கணும், அது சென்டருக்கு எப்படி போகணும், டாப் டவுனா இருக்கக்கூடாது, நாங்க டெல்லியில உட்காந்து சொல்றது நீங்க அங்க நடத்தணும்னு இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கணும், அந்த தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்ன்றது நீங்க வந்து சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களை இன்வைட் பண்ணா எல்லா ஸ்டேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அதுல இருந்து எல்லா விதமான பிளானிங்கும். சென்னை கமலாலயத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். இதில் சர்வதேச அளவில் இந்தியாவின் மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் இந்தியாவின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் மக்களுக்காகவே பாரதிய ஜனதா சேவை புரிந்து வருவதாகவும் இந்த ஆட்சியில் பல்வேறு புதிய திட்டங்கள் போடப்பட்டு வெற்றி பெற்று வருவதாகவும் தெரிவித்தார்.